வணக்கமோ நமச்சிவாய. இன்னைக்கு நாம் ஒரு கதை பார்ப்போம். இது கதைன்னு எடுத்துக்கலாம், இல்லை இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஆனால் கதை மாதிரி தான் இருக்குது. என்ன, ரெண்டு நண்பர்கள் பீச்சில் உட்காந்துக்காங்க. ஒருத்தர் சொல்கிறார், நேற்று நான் ஸ்வீட் சாப்பிட்டேனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டில். ஏன், என்னாச்சு? அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஸ்வீட்டு தெரியாமல், யாருக்கு தெரியாமல் சாப்பிட்டேன். ஆனால் என் மனைவி பார்த்துட்டா, ஒரே சட்டை போட்டேன். அப்படியா? எனக்கும் கூட இதே மாதிரி பிரச்சனை. ஏன், உனக்கு என்னாச்சு? நானும் ஸ்வீட் சாப்பிட்டேன். யாருக்கு எங்கே தெரியுமா? ஒரு கடைக்காருக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டேன். அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி இருக்குது? இது ஜோக்காகவும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஸ்வீட் சாப்பிட்ற ஒரு ஆவல் எப்படி இருக்குது, அதை பற்றி இருக்கலாம். மதுமேகம், இந்த சர்க்கரை என்ற நோயின் பேர் மதுமேகம். அந்த காலத்துலலாம் அப்போல்லாம் ரொம்ப இது ஈஸியாக எடுத்துகிட்டு போனாங்க. மதுமேகம்ன்ற நோய் வந்தது. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, முள்ளங்கி சாறு சாப்பிட்டாங்க, நூற்கோல் நிறைய சாப்பிட்டாங்க, பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள், வெந்தயம் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு கட்டுக்குள் அடங்கி இருந்தது அந்த மதுமேகம் என்ற நோய். இப்போ நிறைய மெடிசன் வந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்டு கட்டுக்குள் கொண்டு வரலாம். ஒருத்தர் பஜாரில் நடந்து போயிட்டே இருந்தார். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறார். போயிட்டு என்ன பண்ணார், 1/4 கிலோ ஸ்வீட் கேட்குறாரு ஒரு கடையில். அந்த 1/4 கிலோ ஸ்வீட் வாங்குறாரு. வாங்கி கையில் வச்சுக்கிறார். 2 கடை தள்ளி வந்தார். தள்ளி வந்துட்டு அக்கம் பக்கம் பார்த்தார். யாரும் நம்மளை பார்க்கல. சரி சொல்லி ஸ்வீட் பாக்ஸை பிரித்து மடப்பட எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு தூக்கி டப்பா வச்சுட்டு வீட்டுக்கு போகிறார். என்ன காரணம்? அவருக்கு சுகர் இருக்கிறனால வீட்டில் இருக்கிறவங்கலாம் காஃபியில் கூட சர்க்கரை போட்டு அது கொடுக்கறது இல்லை. அப்போ சுகர் சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு அந்த சுகர் சாப்பிடணுன்ற ஆவலில் அப்படி சாப்பிட்டாரு. சர்க்கரை வியாதிக்காரங்க சர்க்கரையை சாப்பிட்றதுனால சுகர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற கான்செப்ட் தவறு. சர்க்கரை வியாதிக்காரங்க சர்க்கரையை கொஞ்சமாக வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், வேறு வழி கிடையாது. ஆனால் சாப்பிடாமலே இருந்தால் சுகர் போயிடும் அப்படின்றதும் போய். சரிங்களா? சுகர்ன்றது கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் வருது. இந்த கதையில் இருந்தெல்லாம் என்ன தெரிய வருதுன்னா, யாருக்காவது சுகர் இருந்தாலும் அவங்க ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் கொஞ்சமாக கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய கொடுக்க வேணாம். அதே டயத்தில் அவங்க கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணுங்கள். அந்த காலத்தெல்லாம் மதுமேகம் என்று அழைக்கப்பட்ட சர்க்கரை வியாதிக்கு முள்ளங்கி சாறு, வாரத்தில் 3 நாள் முள்ளங்கி சாறு குடித்தாங்க. அப்புறம் நூற்கோல் சாப்பிட்டாங்க, நூற்கோல் சாறு குடித்தாங்க. அதுக்கப்புறமா பாவக்காய் ஜூஸ் குடித்தாங்க. வெந்தயம் நிறைய உணவில் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு அந்த மதுமேகம் என்ற சர்க்கரை வியாதியை கட்டுக்குள் வைத்திருந்தார்கள். இப்போ நிறைய மெடிசின்ஸ் நமக்கு வந்தாச்சு, அதெல்லாம் சாப்பிடலாம். அப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சர்க்கரையிலிருந்து சர்க்கரை நோய் வரல. சரிங்களா? இதுதான் எனக்கு இது தமாஷா இருந்தது. அதாவது ஒரு கதையாக சொல்லிட்டு